மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல முக்கியமானதுன்னா சிறுநீரகங்கள். இன்றைக்கு காலகட்டத்துல சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் சில அறிகுறிகள் வைத்து சிறுநீரகத்துல பாதிப்பு இருக்கான்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்பெஷலா சிறுநீரக நோய்களுக்கான சிகிச்சை முறைகள் தான் நம்ம பல வருடங்களாக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து சிறுநீரக நோயாளிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வகையில இப்போ நிறைய உப்பு படிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கலோக்கியெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு வந்து சிறுநீரகத்துல உப்பு படிஞ்சிடுச்சு, யூரின் பாஸ் பண்ணும்போது நிறைய உப்பு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம பாடியில சால்ட், அது உப்போட அளவு அதிகரிக்க அதிகரிக்க சிறுநீரகத்துல நிறைய பிரச்சனை வரும். எப்படி நம்ம உடல்ல பிளட் சுகர் லெவல் அதிகமாகுது, பிளட் சுகர் இந்த மாதிரி இருந்தா இந்த நோய் நிலைகள் இந்த சிம்டம்ஸ் வருதுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி நம்ம ரத்தத்துல உப்போட அளவு அதிகரிக்கும் பொழுது யூரியா, கிரியேட்டினின், யூரிக் ஆசிட், அதுக்கப்புறம் நம்ம பாடியில இருக்கிற சோடியம், குளோரைட்ஸ், இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸோட லெவல் பிளட்ல அதிகரிக்கும் போதும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதை பத்தின ஒரு அவேர்னஸ், ஒரு தெளிவுன்றதே இல்லாமல் இருக்கு நிறைய பேருக்கு. இப்போ பார்த்தோம்னா நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன் என்ன, நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாமே ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சிறுநீர் மூலமாக வெளியேறுது. இப்போ அதிகமா உப்பு எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷன், அந்த ஃபில்டர் பண்ணக்கூடிய வடிகட்டக்கூடிய ஆற்றல் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த நெஃப்ரான்ஸ் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்கும் நாளடைவில். எப்படி சுருங்குது? அதிகப்படியான உப்பு என்னன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல படிய ஆரம்பிக்கும். ரத்த நாளங்கள்ல படிய படிய என்ன ஆகும்னா நம்ம சிறுநீரகத்துக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள் சுருங்கும். ஸோ அந்த மைக்ரோ வெசல்ஸ் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மைக்ரோ வெசல்ஸ் எல்லாமே சுருங்கி சுருங்கி சிறுநீரகத்தோட செயல்பாடு அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். இது நடந்துச்சுன்னா நம்ம ரத்தத்திலையும் யூரியா கிரியேட்டினோட லெவல் அதிகரிச்சுட்டே போகுது. இதுதான் நம்ம வந்து உப்பு நீர் அப்படின்னு சொல்றோம். உப்பு நீர் கோத்துக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராமப்புறங்கள்லயோ இல்ல சிலர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து உப்பு நீர் அதிகமா இருக்குதான்ப்பா உடல்ல, உப்பு நீர் கோத்துக்குச்சு, கால்ல எல்லாம் வீக்கமா இருக்கு, வயிறு உப்புசமா இருக்கு. சிலருக்குலாம் வந்து பார்த்தோம்னா அந்த வயிறு பகுதியிலுமே மேல வந்து அப்படியே பச்சை பச்சையா அப்படியே கோடு கோடா தெரியும். அந்த வெயின்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். கால்கள்லயுமே வந்து பார்த்தோம்னா அந்த வீக்கம் ஏற்பட்டு அதுலயுமே வந்து வெயின்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமான உப்பு நீர் வந்து கோர்த்துறத நம்ம பார்க்க முடியுது. இது சிறுநீரக செயலிழப்போட முக்கியமான ஒரு அறிகுறி. தொடர்ந்து இது இருக்கும்போது இந்த உப்பு சத்து உடல்ல சேர்ந்துக்கிட்டே போகுது. இதற்கு என்ன பண்ணலாம்? பொதுவாகவே நமக்கே தெரியும், சுரைக்காய் சாப்பிட்டா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீர் எல்லாமே வடிஞ்சு வெளியில வரும். அதற்காக தான் சொல்லுவாங்க சுரைக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு. அதாவது சுரைக்காய் சாப்பிட்டா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உப்பு இல்லாமல் போகும். அதனாலதான் சொல்லியிருக்காங்க. இதுலயே வந்து நாட்டு சுரைக்காய் நல்ல குடுவை வடிவத்துல இருக்கும். இந்த சுரைக்காயை தான் நம்ம சாப்பிடணும். இதை எப்படி சாப்பிடணும்னா நல்லா வேக வச்சுக்கணும். சுரைக்காயோட தோல் எல்லாம் நீக்கிட்டு நல்லா வேக வைத்து மிளகுத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம் போட்டு டெய்லி ஒரு கப்ல நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இதை நான் ஜூஸ் மாதிரி குடிக்கலாமா அப்படின்னா, ஜூஸா நம்ம எடுத்து குடிக்கிறத விட இதை நல்லா வேக வைத்து நம்ம ஒரு கப் பவுல் நிறைய சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமான பலன். ஏன்னா அதோட நார்ச்சத்து ஃபுல்லா உள்ள போகும்போது தான் இந்த சிறுநீரகத்தோட செயல்பாடு அப்படின்றது மேம்பாடு அடைஞ்சிட்டு வரும். ஸோ இந்த சுரைக்காயை நம்ம தினமும் உணவுல சாப்பிட்டுட்டு வரணும். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா யானை நெரிஞ்சில் சொல்லலாம். இந்த யானை நெரிஞ்சில் வந்து என்ன பண்ணும்னா அதிகமான உப்புச்சத்து நம்ம உடல்ல இருக்கிறத வெளியேற்றும். இதை வந்து பொதுவா சிறுநீரக பிரச்சனை இருக்குன்னா நம்ம நெரிஞ்சில் குடிநீர் குடிப்போம். இந்த யானை நெரிஞ்சிலோட நீர்மூழ்கி விதைகளும் சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். இதை வந்து எந்தெந்த அளவுப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்றது மருத்துவர் ஆலோசனைப்படி நம்ம எடுத்துட்டு வரலாம். இது கூட நம்ம சேர்த்து தரக்கூடிய நிறைய மருந்துகள், நண்டுக்கள், சிலாசித்து மாதிரியான பருப்பு வகைகளும் சித்த மருத்துவத்துல இருக்கு. இத இந்த மாதிரி நான் சொன்ன இந்த கஷாயத்தோட சேர்த்து அளவுப்படி எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடல்லையும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான உப்புச்சத்து, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்புச்சத்து, கால் வீக்கம் இருக்கு, வயிறு வீக்கம் இருக்கு, இது குறைய ஆரம்பிக்கும். உணவில் அதிகமான நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். நிறைய பேருக்கு இதை பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லாம தான் இருக்கு. அதாவது உப்புச்சத்து அதிகமான என்ன பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நீண்ட நாட்களாக பிளட் ப்ரெஷர் இருக்குன்றவங்க, ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கிறவங்க நிச்சயமா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கும்போது
நம்ம ரத்தத்தில் உப்புச்சத்தோட அளவு அதிகரிச்சுட்டே போகும். அதையும் அவாய்ட் பண்ணணும்னா நான் சொன்ன இந்த மருந்துகளை எடுத்துக்கலாம். உணவிலும் நம்ம சுரைக்காய் டெய்லி சாப்பிட்டுட்டு நீர்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய காய்கறிகள், முக்கியமா கோவக்காய், கொத்தவரங்காய் இதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த காய்களை வேக வைத்து அந்த தண்ணியை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அந்த வடிகட்டி குடிச்சா கூட போதுமானது. இப்போ தினமும் கோவைக்காயும் கொத்தவரங்காயும் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உப்புச்சத்து குறையும். இதற்கான ஸ்பெஷல் மெடிசனும் நம்ம கிளினிக்ல அவைலபிளா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நான் சொன்ன இந்த பெருமருந்துகளோடு சேர்த்து இந்த உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகமான உப்புச்சத்து குறைந்து சிறுநீரக செயல்பாடு அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.